வயித்துல ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு வாழ்க்கையில இப்படி விலகி நிப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. மனசுல காதலியும் வயித்துல பிள்ளையும் வச்சுக்கிட்டு எப்படி என்ன பண்ணாலோ அம்மா நீ தாம்மா அவளை காப்பாத்தணும். சார் வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். போலீஸ்கார் சார் சீக்கிரம் வாங்க. எங்க இருக்கான்? சூ கழட்டு. அது எங்க இருக்கான்? வாங்க சார், உள்ள வாங்க சார். ஆதிக்கு கேட்குற மாதிரி சத்தமா பேசிடாதீங்க, தப்பிச்சு ஓடிடுவான் சார். சீக்கிரம் வாங்க சார். எங்க? இங்கதான் சார். அது எங்க இருக்கான்? இங்கதான் சார். இதோ இதோ இந்த இடத்துல சார். இங்கதான் காணமே சார். சார் ஐயோ, அந்த லட்சணம் கிடைக்காத போட்டு வாங்க சார். இந்த இடத்துல உட்கார்ந்து சாமி கும்பிட்டா சார். யோ, திடீர்னு காணா போறதுக்கு ஆதி என்ன ஆவியா? எனக்கு என்ன சார் தெரியும்? உன்னை நம்பி வந்தேன் பாரு. அம்மா தாயே, அந்த ஆதி எங்க கையில தான் கிடைக்கணும், அந்த குழந்தைசாமி கையில கிடைச்சிடக்கூடாது. யோ வாயா. வரேன் சார். எப்படி ஆதி என் கையில மாட்டுவான்னு நினைச்சனே, நடக்கலையே. கடவுள், நான் என்ன பண்ணுவேன்? என்னையோ நீங்க லேட்டா வந்துட்டு என்ன சொல்றீங்க? சும்மாரியா. யோ, ஆதி எங்கயா? வழக்கம் போல ஆதி தப்பிச்சிட்டான் சார். போயா, அறிவு கட்டவனே. குழந்தைசாமி, நீ படிச்சவன் தானே? அங்க என்ன எழுதிருக்கு படிச்சு பார். லுங்கியோட யாரும் கோயிலுக்குள் வரக்கூடாது. தெய்வ குத்தம் ஆயிடும் ஐயா, தெய்வ குத்தம் ஆயிடும். போயா. ஏய், இப்ப என்ன பண்ணுவீங்க? நிறுத்து. இப்ப நீ லிமிட் தாண்டி போயிருக்க. வெளிய வாயா, உன்னை நான் பாத்துக்கிறேன். வண்டி அடியா. ஐயோ, கார்ல போனா அந்த ஆள் அடிப்பான், நடந்து போனா கால் வலிக்கும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் உன்னால வந்தது சார். நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார். என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? மைதிலி, என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்ன விஷயம்? என்ன மைதிலி, இவ்ளோ ஃப்ளவர்ஸ் இருக்கு, சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு சோகமா இருக்க? அன்னைக்கு உன் ஊர் மதுரை மட்டும் தான் சொன்ன, வேற எந்த டீடைல்ஸும் சொல்லலையே. சொல்ற மாதிரி என் வாழ்க்கை அமையலங்க. ஏன்? அப்பா அம்மா சொந்தம் வந்தோன்னு எனக்கு இப்ப உறவுன்னு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அது அனாதைங்கிற பட்டம் மட்டும்தான். ஒரு பெரிய மனுஷன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு. அது நானா விரும்பி ஏத்துக்கிட்ட வாழ்க்கைதான். ஆரம்பத்துல அது சொர்க்கமா தான் இருந்தது. பின்னாலதான் தெரிஞ்சது அது கனவா இருந்த மாய வாழ்க்கைன்னு. கழுத்துல தாலி இருக்கு அனாதன்னு சொல்ற? அப்போ உன் புருஷன்? புருஷன் இருக்காரு, உயிரோட தான் இருக்காரு. அதை காட்டிக்கதான் இந்த தாலியை கழுத்துல போட்டிருக்கேன். இப்போ தாலி மட்டும்தான் என் கூட இருக்கு. உன்னை விட்டுட்டு அவர் போயிட்டாரா? குழந்தைங்க ஏதாவது? எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. உயிரை கொடுத்து நீந்தி முத்தெடுத்தாலும் எடுக்கிறவன் கையில முத்து தங்குறது இல்ல. ராஜி, என்ன ராஜி இது? அவளே சோகத்துல இருக்கா போல இருக்கு. நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிய. இல்லங்க, மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டாதான் நல்லது. பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டா கவலைதான் அதிகமாயிட்டே போகும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவளுக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் இல்லாததால இவ புருஷன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டானோ என்னவோ. இத பரமைதிலே, வாழ்க்கைங்கிறது என்னைக்குமே ஒரே சீரா போய்கிட்டு இருக்காது. இவ்வளவு பெரிய உலகத்துக்குள்ள இது ஒரு சின்ன பூந்தோட்டம். இந்த பூந்தோட்டத்துக்குள்ளேயே ஒரு பக்கம் கள்ளிச்செடிகள், இன்னொரு பக்கம் அழகான பூக்கள். வாழ்க்கை இதே மாதிரி தான். இந்த தோட்டத்துக்குள்ளேயே கள்ளிச்செடிகளும் நல்ல பூக்களும் சேர்ந்துருக்கிற மாதிரி துக்கமும் சந்தோஷமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஒன்று மட்டுமே போதும் நினைச்சா வாழ்க்கை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இன்னொன்று இருந்தா தான் வாழ்க்கை சுவையா இருக்கும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏ முனிமா, தண்ணி விட்டாச்சா? இல்ல, இன்னும் விடல. லாரிக்காரன் ஆளை பார்த்து தான் தண்ணி விடுவான். கொஞ்சம் கலரா இருந்தா போதும், 2 குடம் எக்ஸ்ட்ராவே விடுவான். நமக்குன்னா ஒரு குடம் விடுறதுக்கு நான் சலிப்பு சலிச்சுக்கிறான் பாரு. ஏமா, இந்த வள்ளிக்குப்பங்கிறது இதானே? பார்த்தா தெரியல, 2 பக்கம் கூவம் போது நடுவுல குடிசை இருக்குது. இதான் இங்க நிலங்கிற பொண்ணோட வீடு இது.
இப்படியே பீச்சாங்காய் பக்கம் போ, 4வது வீடு. ஆ சரி. சொன்னா கேளு. ஏன் இப்படி பண்ற சுஜிமா? சொன்னா கேப்பல்ல. என்னாச்சு உனக்கு? எனக்கு வச்சிருந்த சாப்பாடுலாம் உனக்கு கொடுத்தேன்ல, நான் சொல்வேனா நீ கேப்பியா? நல்ல புள்ளல்ல. இங்க நிலாங்கிறது எங்க அக்கா தான். ஏமா வீட்ல பெரியவங்க யாராவது இருக்காங்களா? ஏன் எங்க அம்மா இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் கூப்பிடுறியா? அம்மா அம்மா. என்னம்மா? வாமா, இவங்க நிலாக்காவை பார்க்க வந்திருக்காங்களாம். இங்க நிலா ஏன் பொண்ணுதா? நீங்க யாரு? என் பேர் லக்ஷ்மி. என் பையன் மாதவனோட கல்யாணத்துக்காக நிலாவை பொண்ணு பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என் பொண்ணு நிலாவை பொண்ணு பார்க்கவா? ஆமாம்மா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், உள்ள போய் சேர் இருந்தா எடுத்துட்டு வா போ. நம்ம வீட்ல எது சேர்? ஐயோ மானத்தை வாங்காத, போ போடி. நேத்து தான் வடிவாம உங்க பொண்ணை பத்தி எல்லாம் சொன்னாங்க. நான் ஒருத்தி மருமகளை பார்க்குற சந்தோஷத்துல ஒரு தகவல் கூட சொல்லாம வந்துட்டேன். நீ எதுக்கா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? ஏமா, நான் எப்பவும் செய்யற வேலை தானே. இனிமே நீ செய்யக்கூடாது. ஏன்? உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளையோட அம்மா வந்திருக்காங்க. ஆமா, என் பொண்ணை பத்தி சொன்னாங்களா? என் பொண்ணோட குறை தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகத்துல குறை இல்லாத மனுஷன் யாரு? மனுஷன்னு பிறந்தா ஏதாவது ஒரு குறை இருக்கதானே செய்யும். அக்கா, நான் அடிக்கடி சொல்வேன்ல, உனக்கு நல்ல வாழ்க்கை தேடி வரும். அது வந்துருச்சு பாத்தியாக்கா? அதுக்கு முன்னாடி நான் போய் சீப்பு போடுற எடுத்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி மூஞ்சி கழுவ வேணா? ஆமா, மூஞ்சி கழுவணும். இப்போ நிலாக்காவை எப்படி வெளில கூட்டிட்டு போறது? மாப்பிள்ளையோட அம்மா வேற வெளில இருக்காங்களே. ஐடியா. ஏய், நிலா மூக்கு மொழியுமா லட்சணமா இருப்பாளான்னு பார்க்க வரல. அவளை பத்தி கேள்விப்பட்டதும் அவதான் என் மருமகன் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் தாண்டி உன் மாமியார்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். பாப்பா இங்க வா. இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு அக்காவுக்கு அலங்காரம் பண்ணி பூ வச்சு கூட்டிட்டு வா. சரிங்க. என்ன சாப்பிடுறீங்க? அக்கா, அந்த அம்மாக்கு தெரியாம துணி நினைச்சு கொண்டு வந்திருக்கேன், தொடச்சு விடு. அப்படியா? நல்ல அம்மா போல இருக்கு. வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இனி பண்டாரம். என் புள்ள நிறைய படிச்சிருக்கான், ஆனா சொல்லிக்கிற மாதிரி வேலை தான் இல்லை. அதனால என்னம்மா, அவர் குடிக்கிற கஞ்சியோ கூழோ அதுல கொஞ்சம் கொடுத்தா அதுவே போதும். கஞ்சி ஊத்துற அளவுக்கெல்லாம் மோசம் இல்ல, கறியும் சோறுமாவே போடுவான். அவன் இப்ப சம்பாதிக்கிறது அவன் குடும்பத்துக்கு தாராளமா போதுங்க. ஆண்டவன் புண்ணியத்துல அவங்க நல்லா இருந்தா அதுவே போதும். என் கண்ணே பற்றும் போல இருக்குக்கா. அக்கா, அவங்க வாங்கி கொடுத்த வாழைப்பழம் மட்டும் நான் சாப்பிட்டேன்ல, அவங்களுக்கு நான் போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன். உன் மாமியாருக்கு தான். சனே கண்ணு தெரியல. கண்ணே தெரியாது எங்க அக்காக்கு. ஆண்டவன் இப்பதான் கண்ணு தந்திருக்கான். நீ வேற போய் போய் தொலை. வந்துட்டான். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்கண்ணே. 10 ரூபா கொடுமா. சாயங்காலம் தரேண்ணே. சாயந்தரம் தரியா? எந்த பேங்க்ல போட்டு வச்சிருக்க? கடன்லாம் கிடையாது, போமா. வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கண்ணே, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்கண்ணே. உன் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருந்தானா? என் வீட்டு தாலி ஏமா இருக்கிற? உன்ட்டெல்லாம் கடனை கொடுத்துட்டு எவன்ட்ட போய் நான் வாங்குறது? கடன்லாம் கிடையாது, போமா. அப்படி நான் காசு தரலன்னா, அதான் உங்க கடையில ஒரு ஆயா முறவாசல் செஞ்சுட்டு இருந்ததுல, அதான் இப்ப நின்னு போயிடுச்சுலண்ணே. அதுக்கு பதிலா நான் வந்து உங்க கடையை பெருக்கி கூட்டி தரேண்ணே. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்கண்ணே. விவரமா தான் பேசுற. இப்ப நான் உனக்கு கடன் கொடுத்தா ஒழுங்கா திருப்பி கொடுத்துருவியா? கொடுத்துடுறேண்ணே. காசை தரலன்னு வச்சுக்க, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சதுக்கு 1 மாசம் கடையை கழுவணும், ஓகேயா? சரிண்ணே.
ஒழுங்கா திருப்பி தரலன்னு வச்சுக்க வீட்டுல வந்து தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வருவேன் சரியா? சரிண்ணா வா வா வா, வா. கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாம். ஒரு 10 நாளுக்குள்ள முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 10 நாளைக்குள்ள கல்யாண செலவுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க வேண்டாம். கையில இருக்கிறத வச்சு சிக்கனமா முடிச்சுக்குவோம். இந்தாங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க. இதெல்லாம் எதுக்கு? பரவாயில்ல சாப்பிடுங்க. ம்ஹும். சங்கீதா, நீ போய் அக்காவை கூட்டிட்டு வாமா. ஆமாம்மா, அலங்காரம் பண்ண வரைக்கும் போதும். பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுங்க, நான் பார்த்துட்டு கிளம்புறேன். போய் கூட்டிட்டு வா. நீங்க சாப்பிடுங்க. அக்கா சூப்பரா இருக்க, ஹீரோயின் மாதிரி இருக்க. அப்படியா? இரு நீனே வேணா பாரு. என் மண்டு அக்காக்கு பார்க்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? சாரிக்கா. பரவாயில்லம்மா, அவளை திட்டாத. அவ தெரியாம தானே சொன்னா. தப்பா நினைக்காதீங்க, உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்க. பரவாயில்லைங்க, பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுங்க. வீட்டில் எல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்திருக்கேன். சரி சரி வாங்க, அப்புறம் உங்க மாமியார் என்ன பிடிச்சி திட்ட போறாங்க. வாங்க. வாமா. இவதான் என் பொண்ணு நிலா. உங்க பொண்ணுக்கு அழகையும் அறிவையும் கொடுத்த ஆண்டவன் அவ கண்ணை பறிச்சிட்டாமா. ஏதோ தப்பு நடந்து போச்சு. உங்க பேரு? கமலா. ஐயோ, வழியில யாரோ தப்பா சொல்லி தப்பான விலாசத்துக்கு வந்துட்டேன். நான் பங்கஜம்மா பொண்ணு நிலாவை தான் பார்க்க வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்க பொண்ணுக்கு கண்ணு இல்லைங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல. அந்த பொண்ணோட மாமாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். வரதட்சணை பிரச்சனையினால அந்த பொண்ணோட கல்யாண மேடை வரைக்கும் வந்து நின்று போயிடுச்சு. என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வாக்கு கொடுத்துருக்கேன். நீங்க உங்க பொண்ணுக்கு குறைன்னு சொன்னதும் அதுக்கு இதுக்கு முடிச்சு போட்டு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. என் பையனை விட உங்க பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடப்பா. இல்லம்மா, எங்க பொண்ணு மட்டும் இல்ல, நாங்களும் குருட்டுத்தனமா தான் இருந்துட்டோம். ஒரு குருடங்கால்ல கருங்கல்லு தட்டுப்பட்டாலும் சரி, மாணிக்க கல்லு தட்டுப்பட்டாலும் சரி, ரெண்டுமே அவனுக்கு ஒன்னாதான் தெரியும். அது மாதிரிதான் நாங்க மாணிக்க கல்லுன்னு நினைச்சோம். ஆனா கிடைச்சது கருங்கல்லு தான்மா. ஐயோ, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. தப்பு ஏன் மேலதான். அதெல்லாம் இல்லம்மா, ரோட்ல போறோம், ஏதோ காசு கிடைக்குது, அதிர்ஷ்டம் நினைச்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஆனா அத தொலைச்சவன் மனசு எவ்வளவு பாடுபடும். அவன் வந்து கேட்டா அதை திருப்பி கொடுத்துடணும். அதை விட்டுட்டு மறைச்சு வைக்கணும்னு நினைச்சா அது ரொம்ப பாவம். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணமோ இந்த ஜென்மத்துல இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இன்னொரு பொண்ணோட பாவமோ சாபமோ எங்களுக்கு வேண்டாமா. நாங்க மனசுல எதுவும் வச்சுக்கல. நீங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்கம்மா. அம்மா ஒரு நிமிஷம். சங்கீதா இங்க வா. உள்ள போய் அவங்க கொண்டு வந்து கொடுத்த பழக்கொடை எடுத்துட்டு வா. போ. போமா. அவங்க மட்டும் நம்ம வாங்கி கொடுத்த கூல் ட்ரிங்க்ஸை திருப்பி கொடுத்தாங்களா? நம்ம எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? அவங்க தானே தப்பு பண்ணாங்க. எதுத்தாடி பேசுற? கொஞ்சம் கூட மூளை இல்ல உனக்கு? ஏண்டி எதுக்கு பேசுற? படிக்காதம்மா அவள. வாங்கிக்கங்க.
இந்தாங்க. அம்மா, என்னம்மா? இத அந்த அம்மா கிட்ட கொடுத்துருமா. அந்த நிலா வீட்ல கூட பூ வாங்க வசதி இல்ல. இந்த பூ எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருங்க. எனக்கு அந்த வசதி இருக்குமா? ஒரு மாமியாரா இருந்து கொடுக்க முடியலனாலும் ஒரு தாயா இருந்து கொடுக்குறேன். எடுத்துக்கம்மா. இத்தனை நாள் கடவுள்கிட்ட என் பையனுக்காக மட்டும்தான் வேண்டிட்டு இருந்தேன். இப்போ என் பொண்ணு உனக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். அந்த நிலா வீடு பக்கத்துல தான் இருக்கு. இப்பயாவது கரெக்டா போங்க. நீ ஏண்டி அழற? நான் தாண்டி அழணும். ஆண்டவன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான். கொடுக்கறதையாவது ஒழுங்கா கொடுத்தானா? ஒரு குருடியா கொடுத்துட்டானே. ஐயோ கடவுளே. அக்காவை திட்டாதம்மா. அக்கா அழாதக்கா, உனக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்கும்க்கா. இல்லடி, என் கல்யாண கனவு கலைஞ்சிச்சுன்னு கூட நான் அழல. ஏன் இந்த ஊரே என்ன குருடின்னு சொன்னப்ப கூட நான் அழல. ஆனா நம்மள பெத்த அம்மா என்ன பார்த்து குருடின்னு சொல்லிட்டாங்களே, அதை நினைச்சுதாண்டி அழறேன். அதை நினைச்சுதான் அழறேன். அம்மா என்ன குருடின்னு சொல்லிட்டாங்களே. அம்மா, எனக்கு பேர் கூட ரொம்ப பொருத்தமா வச்சிருக்கேம்மா, நிலான்னு. அந்த நிலா கூட அமாவாசை, பௌர்ணமி இப்படிலாம் வருமா? ஆனா எனக்கு வாழ்க்கையில எப்பவுமே அமாவாசை தான்மா. ஐயோ நிலா. அன்னத்தூது சுமந்ததோ தமயந்தி மாங்கல்யம், சாபம் சுமந்து கனத்ததோ சகுந்தலை மாங்கல்யம், சிலம்பின் அதிர்வில் சிவந்ததோ கண்ணகி மாங்கல்யம், கானல் வரியில் மிதந்ததோ மாதவி மாங்கல்யம், நெஞ்சுக்கு நினைவே மாங்கல்யம், நீருக்கு அலையே மாங்கல்யம், அன்புக்கு சிறையே மாங்கல்யம், ஔவைக்கு தமிழே மாங்கல்யம், புதுவானந்தம் இடியாரந்தம் அதன் அடையாளம் உன் மாங்கல்யம், மஞ்சள் ஊஞ்சலா நெஞ்சம் பந்தலா